Good morning, students. 7th Standard Social Science, Term 1, Geography Unit 2. The lesson name is Landform. Landformனா பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலத்தோற்றங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸை டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன்ஸ் எரோஷன். அதாவது எரோஷன்னா அரித்தலை பற்றி வரையறுக்க சொல்கிறாங்க. எரோஷன் இஸ் த வியரிங் அவே ஆஃப் த லேண்ட்ஸ்கேப். அதாவது அரித்தல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு மேலே இருக்க அந்த பகுதியை நிலத்தோற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைய செய்கிறது. எது மூலமாக சிதைவடையுதுன்னா, டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர், விண்டு, இங்கே பாருங்கள், காற்றின் மூலமாக, வாட்டர் மூலமாக, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஸ், பனிக்கட்டி, அதன் மூலமாக, அண்டு சீ வேவ்ஸ், கடல் அலைகள் மூலமாக இந்த அரித்தல் செயல்பாடு நடைபெறுது. அரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிதைவுற செய்கிறதுக்கு பேர் தான் எரோஷன் சொல்கிறாங்க. இந்த எரோஷனால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எ பிளஞ்ச் பூல்? அதாவது என்னென்னா, பிளஞ்ச் பூல்னா மிகப்பெரிய ஒரு குழி. எது மூலமாக ஏற்படுதுன்னா, நீர்வீழ்ச்சி மூலமாக ஏற்படுது. பிளஞ்ச் பூல் இஸ் எ ஹாலோ ஃபீச்சர் அட் த பேஸ் ஆஃப் எ வாட்டர்ஃபால் விச் இஸ் ஃபார்ம்டு பை கேவிடேஷன். அதாவது வாட்டர்ஃபால் மூலமாக கீழே மிகப்பெரிய ஒரு குழியையோ அல்லது பள்ளத்தையோ ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் பிளஞ்ச் பூல். இங்கே பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் மூலமாக இங்கே பெரிய ஒரு பள்ளம், ஒரு குழியை ஏற்படுத்துது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வாட்டர் ஃபால் இருக்குது. இது சின்னதாக இருக்கிறதால சின்னதான ஒரு பிளஞ்ச் பூலை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹவ் ஆர் ஆக்ஸ்போ லேக்ஸ் ஃபார்ம்டு? ஆக்ஸ்போ லேக்ஸ்னால் மாட்டுக்கொம்பு ஏரின்னு சொல்கிறாங்க. இந்த மாட்டுக்கொம்பு ஏரி எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, due to continuous erosion and deposition along the sides of the meander. மியாண்டர்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, வளைஞ்சு ஸ்பீடாக ஓடக்கூடிய ஒரு ரிவருக்கு பேர் தான் மியாண்டர். அந்த ரிவர் ஸ்பீடாக வளைஞ்சு ஓடும் பொழுது, கண்டினியூஸாக ஓடும் பொழுது என்ன செயல்பாடுகள் ஏற்படுதுன்னா, இந்த எரோஷன் அண்டு டெபாசிஷன், அரித்தல் செயல்பாடுகளும் டெபாசிஷனாக படிய வைத்தல் செயல்பாடுகளும் அது அதனுடைய ரெண்டு பக்கத்துலேயும் உருவாக்கிட்டு போகுது. ஸோ அதுக்கு பேர் மியாண்டர். மியாண்டர்னால் வளைஞ்சு ஸ்பீடாக கண்டினியூஸாக ரிவர் ஓடுச்சுன்னா அதுக்கு பேர் மியாண்டர். த எண்ட்ஸ் ஆஃப் த மியாண்டர் லூப் கம்ஸ் க்ளோசர் அண்ட் க்ளோசர். அந்த மியாண்டர் ஆறு ஸ்பீடாக ஓடும் பொழுது வளைஞ்சு பக்கத்தில் க்ளோஸ் ஆகி ஓடும் அப்படின்றாங்க. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் த மியாண்டர் லூப் கட்ஸ் ஆஃப் from the river and forms a cut-off lake, also called an oxbow lake. என்ன சொல்கிறாங்கன்னா, அது க்ளோஸாக வரும்பொழுது ஒரு லேக்கை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அது தனியாக பிரிஞ்சு ஒரு ரிவராக போகுது. அங்கங்கே ஒரு ரிவரை திண்டாக ஒரு திட்டாக ஒரு லேக்கை உருவாக்கிட்டு அந்த ரிவர் போகுதுன்றாங்க. ஸோ அந்த அந்த ஷேப் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லேக்கை உருவாக்கிட்டு போகிற இந்த ஷேப்புக்கு பேர் ஆக்ஸ்போ லேக் ஷேப்பு, மாட்டுக்கொம்பு ஏரி அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேம் த மேஜர் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை கிளேஷியல் எரோஷன். அதாவது கிளேஷியல் எரோஷன்னா பனி அரித்தல் செயல்பாடுகளால் உருவாகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ்னால் நிலத்தோற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கு. அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும்? சர்க்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனி அரித்தல் செயல்பாடுகளால் அரிச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு வருது பாருங்கள், இதுக்கு பேர் தான் சர்க்கு. சறுக்கிக்கிட்டே போகுது பாருங்கள், பனி உருகி சறுக்கிக்கிட்டு போகுது இல்லையா? ஸோ இதுக்கு பேர், இதில் ஒரு லேண்ட்ஃபார்மை உருவாக்குது, இந்த ஃபார்மேஷனுக்கு பேர் சர்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரட்டு என்ன ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். அரித்தல் செயல்பாடுகளால் அந்த கிளேஷியல் எரோஷனால்
பனி அரிப்புகளால் ஏற்படக்கூடிய ஒரு ஷேப்பு. மேலே பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், பக்கத்தில் அந்த ஷார்ப்பை உருவாக்கிட்டு ஒரு நிலத்தோற்றத்தை கொடுக்கும். அரட்டுனா மேலே ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஸோ இது எதனால் ஏற்படுதுன்னா கிளேஷியல் எரோஷனால் ஏற்படுது இந்த லேண்ட்ஃபார்முக்கு அரட். நெக்ஸ்ட்டு யூ ஷேப்டு வேலி. இன்னும் அரித்தல் செயல்பாடுகளால் இங்கே பாருங்கள், அரித்து இந்த பகுதி எப்படி இருக்குன்னா யூ ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் அந்த கிளேஷியல் எரோஷனால் ஏற்படக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிவ் எ நோட் ஆன் மஷ்ரூம் ராக். மஷ்ரூம் ராக்குடைய ஷேப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மஷ்ரூம் ராக்கு ஒரு கொடை மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா விண்ட்ஸ் எரோடு த லோவர் செக்ஷன் ஆஃப் த ராக் more than the upper part. Therefore, such rocks have narrower base and wider top. அதாவது காற்று பாறையின் மேலே அடித்து பயங்கரமான ஒரு எரோஷனை ஏற்படுத்துறதால அந்த ராக் எப்படி இருக்குன்னா அப்பர் பார்ட்டில் வைடராக இருக்குது, பேஸில் வந்து நேரோவராக இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே நேரோவராக இருக்கா, நேரோவர், மேலே வந்து அப்பர் பார்ட் வந்து எப்படி இருக்குது, வைடராக இருக்குது. இந்த ஷேப்புக்கு பேர் மஷ்ரூம் ராக். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் எ லாகுன்? கிவ் அன் எக்ஸாம்பிள். லாகுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகுன்னா உப்பு ஏரின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஆன்சரில் பார்ப்போம். லாகுன் இஸ் எ ஷாலோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் ஃப்ரம் த சீ. அதாவது லாகுன்றது உப்பு ஏரி, அது ஆழம் இல்லாமல் இருக்கும். ஷேலோனா ஆழம் இல்லாமல் இருக்கும். பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லினா பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ எதுலேருந்து பிரிஞ்சு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்லிருந்து பிரிஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா சிலிக்கா லேக் இன் ஒடிஷா. இங்கே பாருங்கள், இந்தியா மேப்பில் இதெல்லாம் வந்து மேப்பில் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஒடிஷாவில் என்ன லேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிலிக்கா லேக் இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே வந்து இதான் ஒடிஷா, இங்கே சிலிக்கா லேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புலிகேட் லேக்கு இன் பிட்வீன் த பார்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா. ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஜாயின் பண்ண அந்த பார்டரில் இருக்குது பாருங்கள், புலிகேட் லேக்கு. இதுவும் உப்பு ஏரி. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வேம்பநாடு லேக்கு. இதுவும் உப்பு ஏரி. இது எப்படின்னா கடல்களால் உருவாக்கப்பட்ட ஏரின்றதால இதுக்கு பேர் லாகுன். லாகுன்னா உப்பு ஏரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.